அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் சில இருக்குது. தெரிந்து கொள்ள வேண்டாத செய்திகள் பல இருக்குது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டாத செய்திகளை நாம் ரொம்ப ஆர்வம் காட்டி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கறை எடுத்துக்கிறோம். எல்லா மனிதனுமே குழந்தையாக பிறந்து வாலிபனாக வளர்ந்து வயதாகி முதுமையடைந்து நோய்வாய்ப்பட்டு இல்லை நடுவுலேயே இளமையிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார்கள். இந்த நோய்வாய்ப்படுதல் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்த அளவு நாம் இப்போ சிந்திக்கிறதில்ல. இப்படி சொல்லட்டுமா, நோய்க்கு நாம் பயப்படுற அளவுக்கு அவங்க பயப்படலை. நோய்க்கு நம்ம பயப்படுறோம், ஆனால் அதை எப்படி தவிர்ப்பது, அது ஏன் வருது, அதை எப்படி வராமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றிய அறிவு நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்த பிறகு நோய் பற்றிய நம்முடைய பார்வையில் ஆங்கில மருத்துவம் மேலோங்கி விட்டது. ஆங்கில மருத்துவத்தை குறைச்சி நம்ம நினைக்க முடியாது. அது பல வகையில் சிறந்தது. மருந்துகள், ஆய்வுகள், நோய்க்கிருமிகள் பற்றிய நுட்பமான பார்வைகள், இந்த எம்டி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற நுட்பமான கருவிகள், இரத்த பகுப்புகள், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆங்கில மருத்துவத்தை லேசாக நம்ம குறை சொல்லிடக்கூடாது. அது சில பேர் ரொம்ப அலட்சியமாக சொல்கிறாங்க, அது வேறு. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் அம்மாவும் இருப்பாங்க, அப்பாவும் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? அப்பாவை மட்டுமே தலைமையில் வச்சுக்கிட்டு அம்மாவை அலட்சியப்படுத்துறது, அம்மாவை கொண்டாடிட்டு அப்பாவை அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் தவறு மாதிரி தான். ஆங்கில மருத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும், நம்முடைய தமிழ் மருத்துவ முறைகளில் பெரியோர்கள் சொன்னதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு நோய் எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி நுட்பமான ஒரு பார்வை ஒரு காலத்தில் இருந்தது. வயதாவதால் நோய் வந்துடுமா? ஒரு விபத்து, அடிபடுவது, அது வேறு. வெறும் நோய் கிருமிகளால் மட்டுமே நமக்கு நோய் வந்துடுமா? நம்முடைய பழக்க வழக்கங்களால் நமக்கு நோய் வருமா? எப்படி நமக்குள்ள நோய்ங்கிறது டெவலப் ஆகுது, உள்ளேருந்து அது எப்படி வளர்ந்து வெளியில் போகுது? இப்போ இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. நலம் நம் கையில் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் படித்து கொண்டிருந்தேன். நம் நலம் நம் கையில் அப்படின்னு ஒரு புத்தகம். டாக்டர் தேவேந்திர ஓரா எம்டி அப்படிங்கிற அவர் அக்குபஞ்சர், இயற்கை மருத்துவம், இதிலெல்லாம் ரொம்ப நுட்பமான அறிவுடையவர். மொரார்ஜி தேசாய் அவர்களாலேயே பாராட்டப்பட்டவர். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, மொரார்ஜி தேசாய் இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடும் நம்பிக்கையும் உடையவர். அதனால் அவரால் ரொம்ப சிறப்பிக்கப்பட்டவர் இந்த தேவேந்திர ஓரா அவர்கள். அவருடைய புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நோயின் சுழற்சி அப்படிங்கிறார். எந்த ஒரு நோயும் ஒரு நாள் இரவில் உங்களுக்குள் வந்து விடுவதில்லை. கதவை தட்டி நான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் டக்குன்னு உங்கள் உடம்புக்குள்ளே வந்து உட்காந்துருமா? இல்லை, கிராஜுவலாக வருது. பலவிதமான நோய்கள். இப்போ நோய் கிருமிகள் உடனே தாக்கலையா சார்னு எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது வேறு. நான் அது வேறுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். நோய் கிருமிகளுடைய தாக்குதல், தொற்றுகளுடைய தாக்குதல், திடீர்னு வர நோய், அதை பற்றி நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எது சொன்னாலும் அதுக்கு நம்ம எதை கேட்குறதுக்குமே சார் ஒரு அருமையான வார்த்தை படித்தேன், பதில் சொல்கிறதுக்காகவே தான் கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கேட்குறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்காகவே கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு பதில் சொல்லணும், எதுவும் ஒன்று ஆரம்பிக்கணும். பதில் சொல்கிறதுக்காகவே ஒன்று, அதை மாதிரி மோசமான பழக்கம் அந்த உலகத்தில் கிடையாது. பதில் சொல்கிறதுக்காகவே கேட்கக்கூடாது எதையுமே. முதல்ல அது என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுக்கணும், அதுக்கப்புறமா அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? எந்த ஒரு நோயும் ஒரே நாள் இரவில் உனக்கு தோன்றி விடுவது இல்லை. கதவை தட்டிக்கிட்டு உள்ளே வர மாதிரி திடீர்னு சொல்லி உனக்குள்ளே வந்துடுமா ஏதாவது ஒரு வியாதி? வராது. கிராஜுவலாக வரும், நாளாக வரும், பல நாளாக நம்முடைய பழக்க வழக்கங்களில் வரும். சாப்பிடக்கூடாத தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்போம். சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாத காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது அப்படிம்பாங்க, அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். இப்போ நானே சில சிரமங்களுக்கு உள்ளான ஒரே காரணம் என்னன்னு கேட்டால், இரவு எங்களுக்கு மீட்டிங் முடியறதுக்கே 10-10:30 ஆகும். ஒரு அதிகமாக ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நேராக ஓடியாந்து ரயிலில் படுப்போம். அவதியாக எதையாவது தின்னுபிட்டு உடனே ரயிலில் படுத்துட வேண்டியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேசிட்டு சாப்பிட்டுட்டு
நம்ம இரவு வந்து அப்படியே படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரயில் குலுங்குற குலுக்கல்ல என்ன ஆகுறது? எனக்கு அது தெரியவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. நம்முடைய உடம்பு ஏன் இவ்வளோ சிரமப்படுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒன்று யோசிச்சு அப்புறம் யோசிக்கிறோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள். அப்போ நம்ம இரவு 7 மணிக்குள்ளே சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டா நமக்கு நல்ல ஒரு 2-3 மணி நேரம் இடைவெளி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 4 மணி நேரம் தள்ளி 11 மணி வாக்கில் படுத்தோம்னா ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டாகுது. முன்னெல்லாம் இந்த பாட்டின்னு ஒன்று வீட்டில் உட்காந்து தோணுன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கும். வயசானவங்க யாராவது வீட்டில் உட்காந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சரி விடுங்க. இயற்கை விதிகள் மெல்ல மெல்ல பாதிப்பு அல்லது உடைப்பு ஏற்படும் போதுதான் பெருமளவிலான நோய்கள் சுகவீனங்கள் ஏற்படுகின்றன. இயற்கை நியதிகளில் பாதிப்பு அல்லது உடைப்பு. இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காத அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஆசிடை வந்து அது நீர்த்து போக வச்சிடும். சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பழம் சாப்பிடாத, சாப்பிட்றதா இருந்தால் 40 நிமிஷம் முன்னாடி சாப்பிடு, பழம் இறப்பைக்கு போய் வெளியே போயிடணும், அதுக்கப்புறம் நீ சாப்பிடு, இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்முடைய பெரியவங்க. எதையும் நம்ம காதில் வாங்கிறது இல்லை. இந்த இயற்கை விதிகளை உடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டியிருக்கு, நேரம் இல்லை, அதனால் நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலேயே சூப்பை குடிப்பேன், அதுக்கு மேலேயே பழத்தை போடுவேன், அதுக்கு மேலேயே உடனே போய் நான் மற்ற எதை பார்ப்பேன்னா கஷ்டம். பொதுவாக நமக்கு எப்படி நோய் ஏற்படுது? இயற்கை விதிகளில் பாதிப்பு அல்லது உடைப்பு ஏற்படும் போது தான் பெருமளவிலான நோய்கள் சுகவீனங்கள் ஏற்படுகின்றன. இயற்கையின் குறிப்புகளை அசட்டை செய்யும் போது, whenever we ignore, இயற்கை நமக்கு சில அறிவுரை சொல்லும். தலைவலிக்குது அப்படிங்கும், ஏற்று வர மாதிரி இருக்குது அப்படிம்போம். அப்புறம் ஒரு விக்கல் வரும், அதிக தாகம் வரும். இதெல்லாம் உடம்பின் மொழி அப்படிங்கிறா. உடம்பு சொல்லுது, என்னமோ சொல்ல விரும்புது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். சில குழந்தைங்க அங்கேருந்து வந்து பேச தெரியாத குழந்தைங்க அப்படின்னு ஏதாவது சொல்லும். நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கூட சில விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணோம். அண்மையில் நான் இதில் பார்த்தேன், ஒரு பூனை வந்து ஒரு மனுஷனை தொந்தரவு பண்ணி கூட்டிகிட்டு போகுது. என்னடானா அது குட்டி ஒரு இடத்துல மாட்டியிருக்கு, அதை காப்பாற்றுங்குது. எப்படி கம்யூனிகேட் பண்ணுது பாருங்கள். ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய தேவைகளை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணுது. அது மாதிரி இந்த உடம்பு சொல்லும் சில குறிப்பு. உண்ணுதல், குடித்தல், இவற்றில் நமக்கு தவறான பழக்கங்கள் வரும்போது, புகைத்தல், மது அருந்துதல், உடல் உறுப்புகளுக்கு அதிக வேலைப்பளு கொடுத்தல், சுகாதாரத்திற்கான அடிப்படை விதிகளை தவிர்த்து விடுதல் அல்லது தகர்த்து விடுதல். சுகாதாரத்துக்குன்னு ஒரு அடிப்படை விதி இருக்குது. அதை தவிர்க்கும் போது அல்லது தகர்க்கும் போது நோய் என்பது மெல்ல மெல்ல ஆரம்பமாகுது. இதை எப்படி வெளிப்படுத்துது பாருங்கள். அவர் ரொம்ப அருமையான குறிப்பு கொடுக்குறார். குறைவான சிறுநீர் கழிவதால் உடலில் நச்சுக்கள் அதிகரிக்கின்றன. இப்போ நம்ம போகிற வழக்கமான அளவு ஒரு யூரின் இருக்குல்ல, அது போகுதான்னு முன்னெல்லாம் போனால் டாக்டர்ஸ் முதல்ல அதே கேள்வி தான் கேட்பாங்க. இது எப்படி 1-2 இயற்கை உபாதைகள், இது எப்படி போகுது, அது எப்படி போகுது. எனக்கு கூட மறக்க முடியாத அனுபவம். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் டாக்டர் ஆத்மலிங்கம்னு பேர். எப்படி போகுது அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் போகிறாப்புல தான் போகுது, வழக்கமாக போகிற மாதிரி தான். அறிவு இருக்கா, நேராக பில் சொல்லு அப்படிம்பார். அப்போது நம்ம சொல்லணும் அது என்ன மாதிரி அந்த சிறுநீர் கழிகிறது. இதெல்லாம் குறைவான சிறுநீர் கழிவதால் உடம்பில் நச்சுக்கள் சேரத் தொடங்குகின்றன. அப்புறம் வயிற்றில் ஒரு நெருப்பு இருக்குது, டைஜஷன் பண்ணுறதுக்கான ஜட்டராகினி ஒரு நெருப்பு நமக்குள்ளே இருக்குது, அந்த ஃபயர், அது அணையக்கூடாது. அந்த வயிற்றில் இருக்க வேண்டிய சூடு இருக்குது இல்லையா, அது இல்லாமல் ஒரு பசியின்மை, மந்தத்தன்மை ஏற்பட தொடங்குகிறது. இது 2வது ஸ்டேஜ். அப்போ உணவு செரிமானம் அடையாமல் மலச்சிக்கல் ஏற்பட்டு ஒன்று வயிற்று போக்கு ஏற்படுகிறது, அல்லது மலச்சிக்கல் அப்படியே நின்று கொண்டு நோய் கிருமிகளை உள்ளுக்குள்ளே உற்பத்தி செய்கிறது, அல்லது நச்சு வாயுக்களை உடம்புக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இப்படி தான் நோய் ஆரம்பமாகுது அப்படிங்கிறாங்க. மேற்குறிப்பிட்டுள்ள 2 காரணிகளால் இரத்தம் போதிய அளவு உற்பத்தி ஆவது நின்று விடுகிறது. நமக்கு நிறைய பிளட்டு வேணும், அந்த பிளட்டு உற்பத்தி வீணாக போயிடுது. ஏன்னா இப்போ கெட்ட விஷயங்கள் உள்ளே வந்துருச்சு. ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ வைக்கலான்னு இருக்குது, முழுக்க நீங்கள் கெட்ட விஷயமாக வச்சுருக்கிறீங்க. அப்புறம் வேறு எப்படி வைக்கிறது? இடத்துக்குள்ளே இடம் இல்லை. இரத்தம் சீராவதற்கு ஆக்சிஜன் ஏற்றம் வேண்டி இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு உடலின் உறுப்புகள் நச்சுக்களை அகற்றாமல் அவை உடலிலிருந்து வெளியேற்ற முடிவதில்லை. உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும், அது போக வேண்டிய முறைப்படி வெளியே போகணும். அது போல் அது உள்ளேயே உட்காந்துருக்கு, தீயது ஒன்று உள்ளே தங்கி இருக்குது அப்படின்னா எப்படி நோயிலேருந்து வெளியே வர முடியும்? இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இவங்க தியரிப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கிய உயிர் உறுப்புகள் இருக்குது இல்லையா, அதை சுற்றி நச்சு பொருள்கள் தங்கிவிடும், கழிவுப் பொருள்கள் தங்கிவிடும்.
அப்போ அது செயல்பட முடியாது, சரியாக செயல்பட முடியாது. அதுக்கு ஒரு உயிர் மின்னோட்டம், நாம் வந்து ஒரு பேட்டரி மின்கலம் மாதிரி, அதுதான் அங்கே போய் தூண்டி அந்த வேலையை செய்ய வைக்கணும். அந்த உயிர் மின்னோட்டம் அந்த உறுப்புகளை சென்று அடைய முடிவதில்லை. அப்போ அந்த உறுப்புகளில் குறைபாடு ஏற்படும். அப்போ உறுப்புகளை சுற்றி நோய் ஏற்பட்டு அது அப்படியே உடம்பு முழுக்க பரவ தொடங்குகிறது பல்வேறு வகையில். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நச்சுக்கள் கூடுவதால் உறுப்புகளை செயலிழக்க செய்து சக்தியை குறைத்து உங்களுக்கு சோர்வை அதிகரிக்க செய்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால் உடல் பலவீனம் அடைகிறது. இப்போ கிருமிகளும் நோய்களும் உங்களை நோக்கி ரொம்ப வேகமாக ஈர்க்கப்படுகின்றன. கிருமிகளை எல்லாம் எதிர்த்து அப்போ உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒழுங்காக யூரின், ஒழுங்காக மோஷன் அப்படின்னா நமக்கு நோய் வராது அப்படின்னு அடிப்படை பொருள். ஒரு நோய் நீடிக்க தொடங்கிய பிறகு அது எங்கே போய் பாதிக்குது? நமக்கு நிறைய நாளமில்லா சுரப்பிகள் இருக்கிறது. இந்த தைராய்டு, அட்ரினலு, இப்படி பலவிதமான தைமஸ், இப்படி பலவிதமான சுரப்பிகள் நமக்கு இருக்குது. இவை கொஞ்சம் கொஞ்சமாக நாளமில்லா சுரப்பிகள் அதெல்லாம் பாதிக்க தொடங்குகிறது. இப்போ நாளமில்லா சுரப்பிகளை போய் பாதிக்க ஆரம்பித்தோம், நோய் வலிமை அடைந்ததாக நமக்குள்ளே வந்து உட்காருது. இயற்கையானது நமது உடல் நச்சுக்களையும் சம்பந்தமில்லாத வெளிப்பொருள்களையும் நோய் உண்டாக்கும் கிருமிகளையும் வெளியேற்ற வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த தீமைகளை வெளியே தள்ளினாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு கஷ்டப்படுது. இந்த அக்குப்ரெஷர் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை முழுக்க அவங்க பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புக்கு அந்த மின் தொடர்பு இருக்குது, அங்கே இருக்கிற கழிவுகளை அது நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடு சரியா, 100% சக்ஸஸா, 100 கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதனால் எந்த தவறான விளைவும் இல்லை, பக்க விளைவும் இல்லை. அந்த பகுதிகளை நம்ம தூண்டி கொடுப்பதன் மூலமாக அந்த உடம்பில் அந்த பகுதியில் இருக்கிற கழிவு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இவங்க அக்குப்ரெஷர் பிரின்சிபிள். கார்பன் டை ஆக்சைடை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ரத்தம் ஆக்சிஜனை பெறுகிறது. ஆக்சிஜனை பெற்ற உடனே நம்முடைய நோய் குறைகிறது. நோய் எப்படி ஏற்படுது, நோய் எப்படி தீருகிறது அப்படிங்கிற ஒரு பேசிக் பிரின்சிபிள். இதை தவிர வேறு விதமான பலவிதமான வழியில் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிப்படையில் இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு நோய் உண்டாகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நம் நலம் நம் கையில் அப்படிங்கிறாங்க. நம்முடைய பழக்க வழக்கங்கள், உண்ணுகிற உணவு, உண்டது செரித்ததான்னு தெரிந்து அதுக்கு பிறகு நம்ம அடுத்த வேளை உணவை சாப்பிட்றது, செரிமானம் ஆகலைன்னு சொன்னால் அதை உடனே சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வேளை இல்லை திரவ உணவுக்கு போகிறது, இல்லை பழச்சாறுகளை சாப்பிடுவது, கொஞ்சம் வெந்நீர் மட்டுமே குடித்து கொண்டே இருந்து அது உடம்பு சரியாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறது, கஞ்சி தெளிவாக சாப்பிட்றது, நீர் ஆகாரமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு உணவு பழக்க சிஸ்டத்தை மாற்றுறது, உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி தருகிற மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்வது, இது அடிப்படையாக இருக்குமானால் நோயற்ற ஒரு வாழ்வு நமக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை குறிப்பு இருக்குது. சின்ன விஷயந்தான், ஆனால் இதை பின்பற்றுவதன் மூலமாக நீண்ட காலம் வாழ்கிறாங்க. 120 வயதுக்கு மேலே வாழ்கிற ஒருவரை பற்றி யூடியூப்பில் பார்த்தேன். ஒன்றுமே அவர் அசலவே இல்லை, யோகா அப்படி பண்ணுறாரு, அவர் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கார், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கார். 120 வயசு. 120 வயசு உங்களுக்கு ஆச்சாரம் கேட்டால் பாஸ்போர்ட் எடுத்து காட்டுறாரு, டேட் ஆஃப் பர்த்துக்கு சான்று காட்டுறாரு. அவர் என்ன லண்டன் போயிட்டு வந்தேங்கிறார். எங்கே 120 வயசில் லண்டன் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம வியக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது மாதிரியான நல்ல பயிற்சிகள், பழக்கங்கள். இதை மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டால் ஒரு நோயற்ற ஒரு வாழ்வை நோக்கி நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் அடைய முடியும். வணக்கம்.